இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது இந்த சிஎல் ஃபங்க்ஷன் தான். ஸோ சிஎல்ங்கிற ஃபங்க்ஷன் பேசிக்காக எதுக்கு, இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது இல்லையா, இதுதான் இதோட பர்பஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து ஹாய்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன், லைன் 13 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் லைன் 13 ஹாய்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி இது ஒர்க் அரவுண்ட் டாட் கேடிங்கிற ஃபைல் இருக்குது, அதில் ஒர்க் அரவுண்ட்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, இது வந்து ஒர்க் அரவுண்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ ஒர்க் அரவுண்ட் கேட்டின்னு அதுவே ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கோ, உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பற்றி தெரியும்ல. ஸோ எந்த கிளாஸில் இருக்குது, எந்த ஃபைலில் இருக்குது, இந்த டேட்டாவோட சேர்த்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான். ஆனால் லாகில் வந்து உங்களுக்கு லைன் நம்பரும் இந்த டீட்டெயில்ஸும் இவ்வளோ கிளியராக வராது. அது இல்லாமல் லாகில் நீங்கள் பாஸ் பண்ணுறப்ப ஆல்வேஸ் டேகை பாஸ் பண்ண சொல்லும். கரெக்டாக அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். நீங்கள் டக்குன்னு லாகின் போட முடியாது. நான் இப்போ சில தடவை என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு 1000 லைன் ப்ரோக்ராம் இருக்கும், இந்த லைனுக்கு வந்திருக்கா, இங்கே ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த லைனுக்கு வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அப்போ நீங்கள் லாக் போட்டு எப்படி செக் பண்ணணும், லாக் டாட் டி கரெக்டாக இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் இதை போய் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டேகை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா போட்டு மெசேஜ் கொடுக்கணும். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் ஜஸ்ட் டு செக் லைன் நம்பர் 14 ரீச் ஆயிருக்கானு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு 2000 லைன் ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, அதில் ஏதோ ஒரு எரர் இருக்கும், எங்கே எரர்னு தெரியாது. அப்படி என்ன பண்ணுங்க, நிறைய லாக் போடுவீங்க. எல்லாருமே அதை பண்ணியிருக்கீங்களா? நிறைய லாக் போட்டு எந்தெந்த லாகெல்லாம் வருதுன்னு பார்த்தா அப்போ இந்த லைன் வரைக்கும் வருது, இங்கே வரலைன்னு ஸ்பாட் பண்ணுவீங்க. எல்லாருமே அதை பண்ணியிருக்கீங்க தானே? ஒரு டீசென்ட் டெவலப்பர்னாலே அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணுறப்போ லாக் டாட் டி அதுக்கு டேக் மெசேஜ்னு போடணும். சரி, லைன் நம்பரே நான் மெசேஜில் போட்டலான்னு போட்டிருக்கீங்களா? அப்படி லைன் நம்பரே மெசேஜாக போட்டால் என்ன, இங்கே ஒரு லைன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா லைன் நம்பரும் மாறி போயிடும். இந்த கன்ஃபியூஷன்லாம் வந்திருக்கா? இப்போ இத்தனையும் சால்வ் பண்ண சிஎல் நீங்கள் ஒன்று பண்ணலாம். வெறும் சிஎல் மட்டும் போட்டிங்கன்னா போதும், உள்ள எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்லை. லைக் லிட்டரலி நீங்கள் உள்ள ஒன்றுமே பாஸ் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்க, நான் அதை ரன் பண்ணுறேன். இதில் என்னென்னு வரும்னு பாருங்கள். நம்ம இங்கே ஹாய் போட்டதுக்கு ஹாய்னு வந்துடும். லைன் நம்பர் 13 நம்ம ஹாய்னு கொடுத்துருக்கோம். லைன் 14 ரீச் லைன் 14. அப்போ லைன் 14 வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. லைன் 14 ரீச் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? லைக் இட் இஸ் ஸோ சூப்பர்ல உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த 2000 லைனில் நீங்கள் 100 இடத்துல சிஎல் போடணும்னா வெறும் சிஎல்னு கால் பண்ணி வச்சிங்கன்னா போதும், அதுவே எந்த லைன் ரீச் ஆச்சுன்னு சொல்லுவோம். அதை விட பியூட்டி ஒன்று சொல்லட்டுமா? இப்போது உங்களோட ஃபைல் நேம், உங்களோட கிளாஸ் நேம், எந்த ஃபைலுக்குள்ளே எந்த கிளாஸ்க்குள்ளே எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டிருக்கீங்கிறது ஒரு தடவை பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப பிரிண்டே ஆகாது. அதுக்கப்புறம் பாருங்கள், லைன் 13 நீங்கள் ஹாய் சொல்லியிருக்கீங்க, லைன் 14 வந்துருச்சு, ரீச் ஆயிடுச்சு. இப்போது இது ஒரு தனி சிஎல். இந்த சிஎல்காக 3 லைன் வந்திருக்கு தெரியுது, அந்த டாட்னு ஒரு லைனு, அப்புறம் வந்து இந்த ஒர்க் அரவுண்ட் வந்திருக்கு, இந்த ஃபைலுக்குள்ளே வந்திருக்குன்னு ஒரு லைனு, அப்புறம் இங்கே ஒரு சிஎல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹாய்ங்கிற ஒரு சிஎல்கே உங்களுக்கு வந்து 1 2 3 லைன்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு சிஎலுக்கும் 3 லைன்ஸ் பிரிண்ட் ஆகணும்ல, ஆனால் ஆகாது. நீங்கள் அதே ஃபைலில் அதே கிளாஸில் அதே ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுனதுனால அப்படி பண்ணவே பண்ணாது. என்ன பண்ணுன்னா, ஆன்லைன் 14 என்னாச்சுங்கிறது மட்டும் வந்து வேலையை முடிச்சிடும். சிம்பிளாக இருக்குல்ல, இந்த இடம் உங்களுக்கு கசன்னு இருக்காது. ஆனால் அதுவே நீங்கள் வேற ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுருந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபன் சும்மான்னு போடுவோம், இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறது தானே. ஸோ இதுக்குள்ளே சிஎல் போட்டு வந்துட்டனே அப்படின்னு போடுறீங்க. ஓகே, இன்னொரு சிஎல் கூட சும்மா போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் இதை கால் பண்ணுறீங்க, சாரி சும்மாங்கிறது இங்கே கால் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ரன் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எஸ், திஸ் இஸ் த பியூட்டி. இப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து 3 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மொதல் சிஎல் இருக்கு இல்லையா, இதுக்கு 3 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிஎலுக்கு ஒன்ஸ் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த சும்மாக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சும்மாக்குள்ளே 2 லைன் இருக்குது. அது இந்த ஒரு சிஎலுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சிஎலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பம், என்ன தாண்டா இந்த சிஎல் பண்ணுதுன்ட்டு. ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் மாறலை. இந்த சிஎல் வந்து எந்த ஃபைலுக்குள்ளே எந்த கிளாஸ்க்குள்ளே எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துச்சோ எக்ஸாக்டாக அதே ஃபைலுக்குள்ளே அதே கிளாஸ்க்குள்ளே அதே ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த சிஎல்லும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு தடவை மட்டும் ஃபைல் நேம், கிளாஸ் நேம், ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு சிஎல்னு அது டைரெக்டாக ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இந்த சும்மாக்குள்ளே போனோடனே ஃபங்க்ஷன் நேம் மாறிடுச்சு. சும்மான்ற இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒர்க் அரவுண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து உங்கள் கோடு ஜம்ப் ஆகி சும்மா ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம எதுக்குள்ளே இருக்கோம், சும்மாங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கோம். அதனால இந்த சிஎல் வந்துச்சா, அதுக்கு வந்து இப்போ சும்மாக்குள்ளே மாறிட்டோம். இப்போ இது வரைக்கும் ஒர்க் அரவுண்டில் இருந்தோம், இப்போ சும்மாக்கு மாறிட்டோம். அதை சொல்கிறதுக்காக இது மறுபடியும் ஒரு லைனை போட்டு இதை போட்டு இது பிரிண்ட் ஆகிடுச்சு.
வந்துட்டனே வந்ததுக்கப்புறம் அதே ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் திரும்ப சிஎல் பண்ணுறீங்க. அந்த சிஎல் எங்கே லைன் நம்பர் 20ல் பண்ணுறீங்க. ஸோ லைன் நம்பர் 20ல் ரீச் லைன் 20ன்னு சொல்லிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் இப்போ என்ன நினைப்பீங்க, இதுதான் சிஎல் நினைப்பீங்க. எஸ், ஆல்மோஸ்ட் இதுதான் சிஎல், பட் இட் ஹேஸ் ஃபார் மோர் ஃபீச்சர்ஸ். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். இது வந்து ஃபைல் நேம்னு சொன்னேன். இந்த ஃபைல் நேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா workaround.kt இருக்கும். பட் இந்த கிளாஸ் நேம்ங்கிறது உங்களுக்கு மேபி புரியாமல் இருந்திருக்கலாம். அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் அனிமல். இதுக்கு வந்து நாம் வந்து ஒரு யூனிட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். யூனிட் ஃபங்க்ஷன் தெரியும்ல, இதுதான் இனிஷியலைஸாக தெரியும்ல. ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு சிஎல் கால் பண்ணிக்கிறேன். இன்சைட் சும்மா இதில் என்னென்னு போடலாம், எதுவுமே வேணாம், அதுவே ரீச் லைன் 25 வரதானே போகுது. ஸோ இப்படி வச்சுக்கலாம். புரியுதா? இங்கே நான் என்ன போடுறதுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு எப்போவுமே லாக்டவுன் வரும். கரெக்டாக நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இப்போ தலையாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட்? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் சிஎல்னு போட்டிங்கனாவே போதும். அதுதான் உங்களோட பெரிய அட்வான்டேஜ். ஓகே, எனிவே இப்போ இதுக்குள்ளே ஐ வாண்ட் டு ஷோ யூ, டெல் யூ ஒன் மோர் அமேசிங் திங். இந்த அனிமலுக்கு நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். என்னென்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்? ஏதோ ஒரு வேரியபிள் நேம் வைக்கணுமே. வேற வச்சிடலாமா? டாக்னே வச்சிடலாம். இல்லை வைக்கலாம், என்னன்னா அடுத்த பல வருஷத்துக்கு வேற ஜூனியர்ஸ் வந்து பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க. அது வேண்டாமேன்னு பார்த்தேன். இது வந்து அனிமலோட இதோட டேட்டா டைப் அனிமல் தெரியும்ல உங்களுக்கு. கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் இப்படி தானே கிரியேட் பண்ணுவீங்க. அதாவது இதுக்கு டாக் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லாமல் டாக் வந்து ஒரு அனிமல்னு சொல்கிறீங்க. இப்படிதான் நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கு வைப்பீங்க. ஈக்குவல் டு அனிமல் அப்படின்னு கால் பண்ணிட்டீங்கன்னா போதும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இப்போ இதை பண்ணோன்னே என்ன ஆகும்? யூனிட் கால் ஆகுமா? அப்போ சிஎல் ஆகுமா? அப்போ வந்து வேறு கிளாஸ்க்கு போயிட்டோம். ஸோ அதனால மறுபடியும் இந்த மூணுமே பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து அனிமல்னு வரணும். கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த லைன் நம்பர் 27 மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். workaround.ktங்கிற ஃபைலுக்குள்ளே அனிமல்ங்கிற கிளாஸ்க்குள்ளே யூனிட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்கு. அதே இந்த ரெண்டு சிஎல் எங்கே இருக்குது? இந்த சிஎல் வந்து 21, 22ல் இருக்குது. சும்மாங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. workaround.ktங்கிற ஃபைலுக்குள்ளே workaround.ktங்கிற கிளாஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கோட்லின் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கும். ஸோ ஜாவாலிருந்து கோட்லினோட அட்வான்டேஜில் இதுக்கு வர ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்னு வச்சுக்கோங்க. அடுத்தது workaroundங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே மாதிரி நமக்கு ரெண்டு சிஎல் இருக்குது. ஒரு சிஎல் ஹாய் சொல்லியிருக்கோம், அதனால் ஹாய்னு வந்துருச்சு. இன்னொன்று வந்து சும்மா எம்டி சிஎல்ங்கிறனால ரீச் லைன் 14 வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதை முடிச்சிட்டோம். இதில் வந்து பேட்டரி மட்டும் தீரலையான்னு பார்த்துட்டிங்கன்னா 10% பிரச்சனையே இல்லை. இதில் வந்து I'm gonna show you two more crazy things, like two more amazing thing. அதில் ஒன்று என்னென்னா, இதுக்குள்ளே நீங்கள் எதை வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன்னா, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, லெட்ஸே நம்ம இந்த யூனிட் அனிமல் கிளாஸ்க்குள்ளேயே போய்க்கலாம். அதனால் நம்ம எப்பயுமே லாஸ்ட்டாக பண்ணோம்னா நமக்கு லாஸ்ட்டாக வரது தானே இருக்கும். இதுக்குள்ளே வந்து நான் சிஎல்குள்ளே வந்து ஐ கேன் கிவ் அன் இன்டீஜர் 6, 7 என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஐ கேன் கிவ் சம் சார்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆல்சோ. அதே மாதிரி நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். என்ன வேணாலும்னா லைக் லிட்டரலி நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு அரேவை கூட கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேர் ஏ வந்து ஒரு லிஸ்ட் ஸ்ட்ரிங் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஆப்பிள் பனானான்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு அரே. நீங்கள் இந்த அரேவை கூட பாஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே அதனால் பிரிண்ட் பண்ண முடியும். அதுதான் இதோட பியூட்டியே. இப்போ பாருங்க, இத்தனை சிஎல்க்கும் இது ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுதான் பியூட்டியே. எஸ், பார்த்தீங்களா? ஒரு தடவை தான் இந்த லைனுக்கு அப்புறம் workaround.kt அனிமல் யூனிட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லா சிஎலுமே வந்துருச்சு. தெரியுதா? நம்ம அரே பார்த்தீங்களா, ஒரு அரே மாதிரியே வந்திருக்கா, ஒரு ப்ராப்பர் அரே மாதிரியே வந்திருக்கா. அதே மாதிரி நம்மளோட ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு, இன்டீஜர், லைக் எல்லா டேட்டா டைப்பையும் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். இன்க்ளூடிங் உங்களோட டேட்டா டைப் வந்து ஒரு கஸ்டம் டேட்டா டைப்பாக இருந்துச்சுன்னா கூட பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அனிமல்ங்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆப்ஜெக்டை கூட உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ சிஎல் கூட நீங்கள் எதா வேணா பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். தட்ஸ் ஸோ கிரேசி, ரைட்? இன்னும் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னா, இப்போ அனிமலுக்குள்ளே நான் ஒன்று பண்ணுறது பாருங்க, கிரேசியாக இருக்கும். நான் டாகை பிரிண்ட் பண்ணுறேன். ஆப்வியஸாக
டாகை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப கிரேஸியாக வரும். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட பாத்து அதோட ரேமோட அட்ரஸ் மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் யூ வில் see something really crazy. ஸோ இப்போ பாருங்க, சும்மா இங்கே காலம் இருக்கு. ஸோ சும்மாங்கிறது அனிமல் கிளாஸ். அப்போ இந்த அனிமல் கிளாஸ்க்குள்ள இருக்கிறது எல்லாம் பிரிண்ட் ஆகி முடிச்சோன்னே என்ன ஆகும்? முடிச்சோடனே லைன் திருப்பி இங்கே வரும். இது முடிஞ்சிருச்சு, அதனால இப்போ இந்த சிஎல் டாக் ஆகும். ஸோ அந்த சிஎல் டாக் ஆகிறப்ப என்ன வருதுன்னு பாருங்க, ஸ்கைநெட் பி டாட் டெவலப்பர்ஸ் டாட் மை அப்ளிகேஷன் டாட் டெவலப்பர் ஸ்கிரிப்ட்ஸ் டாட் அனிமல் அட் 222710 வருது. ஏன் இந்த மாதிரி கிரேசியாக ஒன்று வருதுன்னா, அனிமல்ங்கிறது ஒரு கஸ்டம் டேட்டா டைப். கரெக்டாக அந்த கஸ்டம் டேட்டா டைப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றுறீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால அதோட பாத்து பிரிண்ட் ஆகுது. அப்போ எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு அனிமல்னா எனக்கு என்ன ஆகணும்னா மேபி அந்த அனிமலுக்கு எத்தனை கால் இருக்குங்கிறதா பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 2 string ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஓவர் ரைட் இப்படி 2 string போடுவீங்க. ஓகேவா? நீங்கள் இந்த 2 string ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த 2 stringக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஆன் ஓவர் ரைடா, வெறும் ஓவர் ரைட்னு இங்கே எழுதிக்கலாமா? அப்போ எரர் போகிற மாதிரி தெரியல. இந்த எரர் என்னன்னு வராதோ? ஓ இல்லை, இதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் ஒன்று யூனிட்னு இருக்கு. நம்ம அதையே வேணால் போட்டுக்கலாமா? இல்லையே, பேசிக்காக ஸ்ட்ரிங்கை தான் இது ரிட்டர்ன் பண்ண. இப்போ ஸ்ட்ரிங்கே கொடுத்துடலாம், அவ்வளோதான். யா சி. ஸோ இப்போ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ரிட்டர்ன் லெட்ஸ் சே இட் ஹாஸ் 4 legs. ஆர் இதுக்கு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு தெரியல, நீங்கள் யூஸ்வலி வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் a lot of time. ஸோ இப்போதைக்கு டாக் ஹேஸ் 4 legs போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க ஹவு கிரேசி திஸ் இஸ்ன்ட்டு. இப்போ நம்ம வந்து இங்கே டாக் டாட் 2 string காலே பண்ணலை கரெக்டா, ஆனால் டாக் ஹேஸ் 4 legs பிரிண்ட் ஆயிடும். இது எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஃபங்க்ஷன் புரியுதா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கிரியேட் பண்ணுற கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸுக்கு கஷ்டமாகவே நீங்கள் சொல்லிடலாம் இதோட 2 string ஸ்ட்ரிங்காக மாற்றினா என்ன ஆகணும் அப்படின்ட்டு. இதை ஸ்ட்ரிங்காக மாற்றினா அது என்ன ஆகணும்ன்ட்டு. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக இந்த 4 legsங்கிறது என்ன பண்ணுவீங்க, இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை யூனிட்டுக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணி அது வழியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இமேஜின் அனிமலுக்கு பதிலாக ஒரு ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு ரோல் நம்பர் இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ ஆர் நீங்கள் வந்து வேற யாரையாவது பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். லெட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டியை பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ட்ரஸ்டினா எங்களுக்கு என்ன இருக்கும், நாங்கள் வந்து எங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கும். நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களோட ரோல் என்ன, சேர்மனா வைஸ் சேர்மனா, ரோல் என்னன்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூனிட்குள்ளே வாங்கியிருப்பீங்கல்ல, இதை தானே நீங்கள் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அந்த ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணுறப்ப இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டாக, நான் வந்து ஒவ்வொரு ட்ரஸ்டியும் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கப்போ நானே ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருப்பேன். இப்போ எப்படி அனிமலுக்கு வந்து நம்ம டாக் ஒரு ஆப்ஜெக்டாக வச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்து ட்ரஸ்டிங்கிற கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்டாக இருப்பேன். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணால் என்னோட இந்த டேட்டாவை தானே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, என் நேமை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாத்தையும் 2 stringல போட்டு நீங்க இப்படி டைப் பண்ணிக்கலாம். நீங்களே கஸ்டமா கூட கொடுத்துக்கலாம், த நேம் ஆஃப் திஸ் ட்ரஸ்டி இஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக சிஎல்ல வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிங்கனாவே போதும். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் ஒரு டெவலப்பராக என்ன பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். எவ்வளவு சூப்பர்! இதை வந்து அவங்க என்னன்னா யூஸரும் டாட் 2 string போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டாட் 2 string அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஒருவேளை நீங்கள் அப்படி 2 string போட மறந்துட்டீங்கனாலும் அது எரர்லாம் காட்டாது. அது லாஸ்ட் டைம் உங்களுக்கு பிரிண்ட் ஆன மாதிரி அதோட ஃபிசிக்கல் அட்ரஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் இஸ் கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப் ரூட்டட் ப்ரோக்ராமிங் தெரியிறப்ப யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ மே பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது யூஸ்ஃபுல் டேட்டாவை தான் கொடுக்குது. புரியுதா? திஸ் இஸ் ஹவ் அமேசிங் சிஎல் ஃபங்க்ஷன் இஸ். ஸோ ஃபைனலி நீங்கள் என்ன வேணால் பிரிண்ட் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். இதை தாண்டி லாஸ்ட் விஷயமா நான் வந்து சிஎல்ல சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதுதான் ப்ராப்ளி எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸும் கூட. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டிவைஸ் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இங்கே தான் இருக்குது அந்த டிவைஸ் எக்ஸ்ப்ளோரர்.
உங்களோட டேட்டாக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு தெரியும் டிவைஸ் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க. டேட்டாக்குள்ளே தான் உங்கள் ஆப்போட டேட்டா எல்லாம் இருக்கும். அதில் மறுபடியும் டேட்டாக்குள்ளே போகணும். இதில் வந்து நீங்கள் உங்களோட பேக்கேஜ் நேம் வந்து skynet.trial.developer environment. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே skynet.trial.developer environment இங்கே இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டுன்னா இதில் டேட்டா பேசஸ் இருக்கும். அந்த டேட்டா பேசஸ்க்குள்ளே போனோன்னா இதில் வந்து டெவ்ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டெவ்ஆப்ஸ்குள்ளே போனால் நம்ம ஆக்சுவலி நம்மளோட ஃபைலுக்குள்ளே போய்க்கலாம். மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ளே இல்லாமல் டெவலப்பர் ஸ்கிரிப்ட்ஸில் ஒர்க் அரவுண்டுக்குள்ளே தானே வச்சுருந்துருப்பீங்க. ஸோ ஒர்க் அரவுண்டை சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இடத்துல டெவ்ஆப்ஸை டபுள் கிளிக் பண்ணால் யூல் சி சம்திங் கிரேசி. என்னென்னா பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் 123 தான். ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷனில் வந்து மோர் செக்யூர்டாக இருக்கும். உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் டக்குன்னு நீங்கள் உள்ளே போகணுங்கிறதுக்காக பாஸ்வேர்டு 123 தான் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா 2 டேட் இருக்கும். அதாவது எந்தெந்த டேட்லாம் இந்த சிஎல் ரன் ஆகிருக்கோ அந்த டேட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த டேட் தான் டேபிள் நேம். ஸோ நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 8 தானே. ஸோ 8ஆம் தேதி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கான எல்லா சிஎலும் இதுக்குள்ளே வந்திருக்கும். உங்களுக்கு தெரியுதா? ஒவ்வொரு சிஎலும் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த சிஎல் வந்து என்ன டைமுக்கு ஆச்சு, எந்த ஃபங்க்ஷனில் ஆச்சு, எந்த கிளாஸில் ஆச்சு, எந்த ஃபைல் நேமில் ஆச்சு, என்ன டைப்பு, இந்த டைப்னா என்னென்னு நான் உங்களுக்கு ஒரு செகண்டில் சொல்லிடுவேன். அந்த அதில் என்ன மெசேஜ் கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்கா? கடைசியாக டாக் ஹேஸ் 4 legs இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா? இது முதற்கொண்டு உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஆப்பிள் கமா பனானா. இது வந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் வந்து லாகை மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று கிராஷ் ஆகிட்டே இருக்கு, இல்லை கசகசன்னு லாக் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எஸ்கியூஎல் வந்துருச்சுன்னா நீங்கள் எஸ்கியூஎல் queryல போய் பர்சன்ட் போட்டு ஃபில்டர் பண்ணி கூட எடுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறத. லைக் ஜஸ்ட் இமேஜின் உங்களோட கோட் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகணும். அதுவும் இன்னைக்கான சிஎல் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கும். அப்போ கசகசன் நேத்தானது முந்தா நேத்தானதெல்லாம் வராது. இதுலேயும் நீங்கள் டைம் போட்டு லிமிட் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் ஒரு queryயை போட்டு லாஸ்ட் 5 minutesல வந்தது மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இதை தாண்டி இதில் இன்னொன்று இருக்குது, இந்த டைப்பை நீங்கள் மாற்றலாம், தெரியுமா? அதாவது டைப்புங்கிறது வேறு எதுவும் இல்லை, உங்களுக்கு டேக் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இதில் டேக் இருக்கு இல்லையா, log.dல ஒரு டேக் வரும்ல, அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் ஒரு டேக் கொடுத்துக்கலாம். அந்த டேக் தான் டைப். ஸோ இப்போ எனக்கு இந்த டாகோடது மட்டும் தனியாக வரணும். எனக்கு சும்மா கசகச நிறைய சிஎல் நான் இங்கே போட்டேன். ஸோ என்னால் உள்ளே போய் டாகுக்கு நான் என்ன பண்ணி இந்த 7 நான் போய் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் லாக் கேட் போனேன்னா எனக்கு பாருங்க இவ்வளோ இருக்குது. இதில் நான் 7 எங்கே இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிக்கணும். தேடி எனக்கு டைம் ஆகிட்டு இருக்குல்ல, இதை நான் காணக்கூடாது. எனக்கு இதை மட்டும் நான் தனியாக பார்க்கணும்னு நினச்சா 7, டைப் ஈக்குவல் டுன்னு போட்டு இதில் வேறு ஏதாவது இது டைப் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இது வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுன்ட்டு. ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே வந்து குவிக் பிரிண்ட்டை நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அதனால் குவிக் பிரிண்ட் இங்கே பாருங்கள், இங்கே குவிக் பிரிண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. இங்கே குவிக் பிரிண்ட்டுக்கு பதிலாக போயிட்டு நான் வந்து இம்பார்ட்டண்ட்டை கொடுத்துக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் வரும். இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், இந்த 7 மட்டும்தான் எனக்கு தெரியும், தெரியுதா? இப்போ பாருங்க, அந்த 7 ஒரு இது மட்டும்தான் வந்திருக்கு. அது ஒர்க் அரவுண்டுக்குள்ளே இருக்கு, யூனிட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கு, அனிமல்ங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்கு. பட் தட் டசன்ட் மேட்டர். வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் அது வந்து லைன் நம்பர் 32 தான் இருக்கு. அண்ட் மெயினாக டைப் வந்து இம்பார்ட்டன்ட்ல இருக்கு. நமக்கு அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் வரும். இல்லை எனக்கு குவிக் பிரிண்ட் பார்க்கணும், அப்போ எனக்கு இதெல்லாம் மறுபடியும் போய் பார்க்கணும், ஒன்றும் இல்லை, குவிக் பிரிண்ட் மாற்றிக்கோங்க. இதை போயிட்டு குவிக் பிரிண்ட் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா ஃபில்டர் ஆகி குவிக் பிரிண்ட் வந்தது எல்லாமே வந்துடும். அப்போ இப்போ உங்களுக்கு குவிக் பிரிண்ட் மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவுமே தெரியாது. சூப்பராக இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆப்வியஸாக இப்போ நீங்கள் டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ மறுபடியும் நீங்கள் டேபிளை டவுன்லோட் பண்ணணும், பிகாஸ் யூ ஹவ் சேஞ்ச் திங்ஸ். அதனால் நீங்கள் மறுபடியும் டிவைஸ் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு நீங்கள் உங்களோட டெவ்ஆப்ஸ் டேபிளை திரும்ப டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவ்ஆப்ஸ் தானே இப்போது உங்கள் டைப் பாருங்கள். சாரி, இது வந்து லாஸ்ட் டைம் பண்ணது வந்திருக்கு. இந்த டைம் பண்ணதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் வந்து மாறினதும் இருக்கும். இப்போ 7ங்கிறது மட்டும் பாருங்கள், உங்களுக்கு டைப் இம்பார்ட்டண்ட்டில் வந்திருக்கு, தெரியுதா? ஸோ அந்த டைப்பும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ இது எல்லாத்த விட சூப்பராக உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிஎல். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களோட டெவலப்பர் என்வைரன்மெண்ட்டில் மட்டும்தான். இது உங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக ஒர்க் ஆகும். எப்படின்னா, இந்த டெவ்ஆப்ஸ் டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, இது சிங்க் ஆயிரும் எது கூடனா நம்ம சர்வர் கூட. அப்போ விச் மீன்ஸ் உங்களோட ஒரு கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க, நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ஃபோனில் பே பண்ணேன், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் என் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, அவங்களுக்கு பணம் வரல அப்படின்ட்டு. மேபி அவங்க பேமெண்ட் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவங்க பேட்டரி பாதியிலேயே தீர்ந்துருக்கலாம். அவங்களுக்கு ஆஸ் அ கிளைண்ட் அது அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன ஆகும்னா,
இதுக்கு நீங்கள் போட்ட சிஎல் லாக் இது எல்லாமே இருக்கும் இல்லையா, இது அத்தனையுமே வெறும் சும்மா டெவலப்ஸில் மட்டும் உட்காந்துட்டு இருக்காம நம்ம சர்வர் கூட சிங்க் ஆகிருக்கும். அந்த சர்வர் கூட சிங்க் ஆனதை அந்த டீம் லீட்னால அவங்க ஃபோனில் பார்க்க முடியும். எனிவே இதில் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸும் கிடையாது. பிகாஸ் நம்ம அவங்க பர்சனல் டேட்டா எதையுமே வந்து எடுக்க முடியாது. பிகாஸ் ஆண்ட்ராய்டே செக்யூர்டாக வச்சுருக்கோம், அதை தாண்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் என்ன, இந்த பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா, இந்த மாதிரி முக்கியமான டேட்டாவை நீங்கள் எப்படி சிஎல் பண்ணிடுவீங்க ஃபார் அட்லீஸ்ட் யுவர் சேஃப்டி. இது சிங்க் ஆகிறதுனால நீங்கள் அவங்க ஃபோனை வாங்கியே செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே பார்த்துட்டு இந்த மிஸ்டேக் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கால் பண்ணி பேட்டரி கம்மியாக இருக்கப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணாதீங்க சார்னு சொல்லிடலாம். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. இன்னும் சொல்ல போனால் யூஸ்வலி ஒரு ப்ராப்ளம் வரும், இட் ஒர்க்ஸ் ஆன் மை ஃபோன் பட் நாட் ஆன் யோர் ஃபோன். கரெக்டாக இது வந்து எல்லா டெவலப்பர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறப்ப எல்லாமே ஒர்க் ஆகும், பட் கிளைண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோனில் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை வாங்கவே தேவையில்லை. அவங்க மேபி பெங்களூரில் இருக்கலாம், அவங்க ஃபாரினில் இருக்கலாம், அவங்க நீங்கள் அந்த லொக்கேஷன் கூட போக தேவையில்லை. இங்கேருந்து உங்கள் ஃபோன்லேயே லாக் என்ன இருக்குன்னு பார்த்து ஏன் அவங்க ஃபோனில் ஒர்க் ஆகலன்னு கண்டுபிடிச்சி இங்கேருந்து நீங்கள் ஒரு அப்டேட்டை லான்ச் பண்ணலாம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிஎல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சிஎல். தேங்க்யூ.